உங்கள் முன்னிலையில் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் பாட்டுக்கொரு புலவன் பரதி. உள்ளத்தை ஈர்க்கும் உயர்ந்த கருத்துக்களை உணர்ச்சி துடிப்புடன் வெளிப்படுத்துபவர்களே கவிஞர்கள். ஆம், அவர்களே மொழியையும் சரியாக பயன்படுத்துபவர்கள். கவிஞனே கடவுளிலும் மேலானவன் என்றார் மகாகவி தாகூர். கவிஞர் தாகூரின் கூற்று முற்றிலும் உண்மையே. வள்ளுவர், இளங்கோ, கம்பர், காளிதாசன், பாரதி போன்ற கவிஞர்கள் காலத்தை வென்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வகையில் காலத்தால் அழியாத படைப்புகளை ஆக்கி தந்த பாரதியை மறக்கத்தான் முடியுமா? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தமிழ் மகனாக விளங்கிய பாரதி 1852ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள எட்டயபுரத்திலே சின்னச்சாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் சுப்பிரமணியன் என பெயர் சூட்டினர். இவரை எல்லோரும் சுப்பையா என்று அழைத்தனர். இவர் சிறு வயதில் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி போன்ற மொழிகளை ஐயந்திரிபட கற்றார். எனினும் இவருக்கு செம்மொழியாம் தமிழ் மொழியில் அதிக ஈடுபாடு காணப்பட்டது. தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் காணோம் என்பது பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் கருத்து மட்டுமல்ல, நம் அனைவரது கருத்தும் என்றால் அது மிகையாகாது. உள்ளத்தில் உள்ளது கவிதை, உணர்ச்சி உருவெடுப்பது கவிதை என்ற தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணியின் பாடலுக்கு இலக்கணமான பாரதி. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல் என்றார். நமது தொழில் கவிதை என்றும் அத்தொழில் மூலம் நாட்டுக்கு உழைப்பேன் என்றும் உறுதிமொழி கொண்டார். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தையே அழித்திடுவோம் என்றார். தேடு கல்வி இல்லா ஊரை தீக்கிரியாக்குவோம் என்றார். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறோர் நீதி. சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம் என்றார். நாணமும் அச்சமும் நாட்டிற்கு வேண்டுமாம் என்று பெண் விடுதலையை பெரிதும் விரும்பினார் பாரதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று கவிதை சொன்ன பாரதி குழந்தைகளையும் மறந்துவிடவில்லை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சிறுவர்களுக்காக பாப்பா பாட்டை வழங்கினர். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்ற பாரதியின் கவிதைகள் அழியாவிடம் பிடித்தவை என்றால் அது மிகையாகாது என்று கூறி, சிறியனாகிய அடியேனது பேச்சில் சொற்பிழைகள் பொருட்பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்து அள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த குழந்தையின் பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பொத்தானை அழுத்துவதன் மூலமாக உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள். நடுவர்களின் தீர்ப்புகளுக்கு மேலதிகமாக யூடியூப்பில் அதிக லைக் வாங்கும் காணொளி மக்கள் மனம் கவர்ந்த குழந்தை பேச்சாளர் விருதுக்கு தெரிவு செய்யப்படும். பூவன் மீடியா வழங்கும் சிறுவர்களுக்கான பேச்சு சமர்.